போனா பிள்ளைகள் தொடர்ந்து என்ன கேட்டுன்னு இருப்பாங்க? சேர்ந்துட்டுமா, ஒவ்வொரு நிமிஷமும் சேர்ந்துட்டுமா. சரி, நமக்கு அழுத்து போய் கொஞ்சம் பொறுமையா காத்திருப்பா, போய் சேரதான் போறோம் பொறுமையா. அப்ப பொறுமை என்னது? அப்படியே அமைதியாரு, கொஞ்சம் வாய் மூடிட்டு அப்படி ரொம்ப லேசா எடுத்துடுறோம் பொறுமைன்ற வார்த்தை. இங்க வந்து பொறுமைன்றது ரொம்ப ஆழமான அர்த்தம் வாய்ந்தது. ஆங்கிலத்தில் கூட பேஷன்ஸ்ன்றது வந்து யாக்கோபு சொல்ல வரதை முழுமையாய் கம்யூனிகேட் பண்ணாது பாருங்க. இங்க வந்து அதனால தான் மற்ற ஆங்கில மொழிபெயர்ப்பு வாசித்தீங்கன்னா வேற வார்த்தைகளை பயன்படுத்துது. உதாரணத்துக்கு ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், ESV ஆங்கில மொழிபெயர்ப்புலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ், டெஸ்டிங் ஆஃப் யுவர் ஃபெய்த் ப்ரொடியூசஸ் ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ். ஸ்டெட்ஃபாஸ்ட்னஸ்னா என்னது? அப்படியே ஒரு இடத்துல நிற்கிறது. ஸ்டெட்ஃபாஸ்ட், அசையாம நிற்பது, அசையாம நிற்கக்கூடிய ஒரு தன்மையை உண்டாக்குகிறது. எது உண்டாக்குகிறது? இந்த பரீட்சை உண்டாக்குகிறது. என்ன வந்தாலும் என்னை அசைக்க முடியாது, நான் இப்படியே நிற்பேன், இது மேலே நிற்பேன், இதையே நம்புவேன், அசைக்கப்பட முடியாது. ஸ்டெட்ஃபாஸ்ட். இன்னொரு வார்த்தை பாருங்க, என்டியூரன்ஸ்ன்ற வார்த்தை. என்டியூரன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த இங்கிலீஷ் வார்த்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன வந்தாலும் அதை சகித்து கொண்டு, அதை தாங்கி கொண்டு தொடர்ந்து முன் செல்றது, விடாமுயற்சி. என்ன வந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த பாதையில் அப்படியே போயிட்டே என்டியூரன்ஸ். அல்லது இன்னொரு வார்த்தை பாருங்க, பெர்சிவியரன்ஸ் என்ன அர்த்தம்? தொடர்ந்து ஒரு காரியத்தை செய்துட்டே வருது. என்ன கஷ்டம் வந்தாலும், என்ன நஷ்டம் வந்தாலும், என்ன விதமான ஒரு தாமதமானாலும், என்ன விதமான சோர்வு வந்தாலும் தொடர்ந்து அந்த பாதையிலே போயிட்டு இருக்கிறது, பெர்சிவியரன்ஸ். இன்னொரு வார்த்தை ஃபோர்ட்டிடியூட். ஆங்கிலம் இந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. இந்த வார்த்தை பொறுமைக்கு பதில இப்படி அதை சொல்கிறாங்க பாருங்க. அந்த கிரேக்க வார்த்தைக்கு யாக்கோபு இந்த இடத்துல அந்த அர்த்தத்தில் தான் சொல்கிறாரு. வெறும் பொறுமை கிடையாது. ஃபோர்ட்டிடியூட்னா அது கரேஜ் இன் பெயின் ஆர் அட்வர்சிட்டி. அதாவது வலியின் மத்தியில், வேதனையின் மத்தியில், பிரச்சனைகள் மத்தியில் ஒரு தைரியம். தமிழில் சொல்லுவாங்கல்ல, நெஞ்சு தைரியம். என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம், என்ன வந்தாலும் பார்த்துக்கலான்ற ஒரு இன்னர் குவாலிட்டி, அல்லது மன உறுதி. அதுதான் இந்த அர்த்தம் பாருங்க. என்ன சொல்றாரு யாக்கோபு? இந்த பரீட்சையானது இதுவரைக்கும் இல்லாத ஒரு மன உறுதியை உண்டாக்கும். இந்த பரீட்சையானது இதுவரைக்கும் இல்லாத ஒரு நெஞ்சு தைரியத்தை கொடுக்கும். இந்த பரீட்சையானது இதுவரைக்கும் இல்லாத ஒரு எல்லாத்தையும் சகித்து அதெல்லாம் தொடர்ந்து தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு தன்மையை உனக்கு உள்ள உண்டாக்கும். இதுவரைக்கும் இல்லாத அந்த காரியத்தை உண்டாக்கும். உன்னை ஒரு அசையாத ஒரு நபரா ஆக்கி விட்டுரும்.